இன்றைக்கி லோன் வாங்காமல் யாருமே இருக்க முடியாது. இந்த வீடியோவில் என்னென்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கலாம் அப்படிங்கிறதையுமே, எங்கே எப்படி வாங்கி எஃபெக்டிவாக எப்படி ரீபேமெண்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, லோன் வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய செக்லிஸ்ட் எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாருமே கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க. கிரெடிட் கார்டில் வாங்குறதும் ஒரு வகையான லோன் தான். வீடியோ கடைசியில் கிரெடிட் கார்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியுமே, என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றியுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். குட் லோன் நல்ல கடன், பேட் லோன் கெட்ட கடன். இன்றைக்கி பல பேர் லோன் வாங்கி நல்லா பிஸ்னஸ் மாதிரி பண்ணி நல்லா டெவலப் ஆகி பார்த்துருக்கோம். சில பேர் பல லோன் வாங்கி லோனுக்கு மேலே லோன் வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கடன்லேயும் மூழ்கி போய் பார்த்துருக்கோம். ஸோ எந்த லோன் வாங்குறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது. குட் லோன் வெர்சஸ் பேட் லோன். எந்த லோன் உங்களை ரிச்சாக்கும், எந்த லோன் நம்மளை போராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சரி, ஃபஸ்ட்டு லோன் என்ன? லோன் பார்த்தோம்னா இன்றைக்கி பணத்தை வாங்குகிறோம், வாங்கிட்டு பின்னாடி ஃப்யூச்சரில் ரீபே பண்ணுறோம். வட்டியோடு ரீபே பண்ணணும். வட்டிங்கிறது ஒரு காஸ்ட், அதாவது ஒரு செலவு. அதாவது வருங்கால வருமானத்தை இன்றைக்கே பயன்படுத்துகிறது தான் கடன்கிறது. ஃப்யூச்சரில் அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ வரக்கூடிய வருமானத்தை இன்றைக்கே பயன்படுத்துறது. சரி, எதுக்காக லோன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனான்ஷியல் கேப். இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு 10 லட்சம் செலவாகும், நம்ம ஒரு 5 லட்சம் கையில் இருக்கும். ஸோ ஒரு 5 லட்சம் லோன் வாங்குகிறோம். அதே மாதிரி அக்யூர் அசெட் ஏர்லி. சப்போஸ் ஒரு வீடு வாங்கலாம் நினைக்கிறோம், வீடு 1 கோடி ஆகுது, நம்ம கையில் 50 லட்சம் தான் இருக்குது. 50 லட்சம் ஏர்ன் பண்ணி வாங்கணும்னா அதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். இப்போயே வீடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு வாங்குறக்கா பின்னாடி வாங்கக்கூடியது முன்னாடியே வாங்குறது ஒரு காரணம். அதே இன்கம் பொட்டன்ஷியல், வருமானத்தை அதிகமானதுக்காக வாங்குறது. இது பிஸ்னஸ் உள்ள இந்த இதில் வரும். பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி வாங்கலாம். லைஃப் ஸ்டைல் நீல், சில கார் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வாங்குறது லைஃப் ஸ்டைல் வரும். சரி, எதுக்காக லோன் வாங்க பார்த்தோம்னா அசெட் பர்ச்சேஸ், அது மாதிரி ஒரு அசெட் வாங்குறதுக்காக. ரெண்டாவது எஜுகேஷன் லோன், ஒரு மேற்படி படிக்கிறதுக்காக வாங்குறது, இது எஜுகேஷன் லோனு. ஒரு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக முதல்ல சொன்னால் அது மாதிரி பிஸ்னஸ் வாங்குறது பிஸ்னஸ் லோனு. லைஃப் ஸ்டைல் ஸ்பெண்டிங், லைஃப் ஸ்டைலுக்காக வாங்குறது லைஃப் ஸ்டைல் லோன் வரும். இதுக்காக மக்கள் வாங்குவாங்க. சரி, குட் லோன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஏர்னிங் கெப்பாசிட்டி, நம்ம கெப்பாசிட்டி ஏர்ன் பண்ணுறது. அது வெல்த் கிரியேஷனை லாங் டைமில் உருவாக்குறது. ஸோ நல்ல கடன் சொத்தை உருவாக்கும். எக்ஸாம்பிள்ஸாக குட் லோன் பார்த்தோம்னா ஹோம் லோன், வீட் லோன் ஒரு வீடு அளவாக வாங்குறது தப்பு இல்லை. அதே மாதிரி எஜுகேஷன் லோன், படிப்பு என்றைக்குமே பின்னாடி வருமானத்துக்கு உருவாக்கும். அதே பிஸ்னஸ் லோன், பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லோன் வாங்குறது நல்லது. ப்ரொடக்டிவ் அசெட் லோன், நல்ல ப்ரொடக்டிவ் அசெட், அது நமக்கு வருமானம் வரும். உதாரணத்துக்கு சில பேர் லாரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 4 லாரி வாங்கி லோன் வாங்கி நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரொடக்டிவ் அசெட்டாக இருக்குது. அது மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். சரி, பேட் லோன், கெட்ட லோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அசெட் கிரியேஷன் எதுவும் இருக்காது. ஒரு இன்கம் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. பியூர் கன்சம்ஷன் தான். சரி, அதே மாதிரி லாங் டைம் ஃபைனான்ஷியல் பர்டனாக இருக்கும். சரி, இப்போ ஒரு கார் லோன் கார் ஒரு அசெட்டா ஒரு கேள்வி. சரி, இன்றைக்கி மிடில் கிளாஸ் எல்லாமே கார் வாங்க ஆரம்பித்தாங்க. கார் வாங்கினா தப்புன்னு சொல்ல வரல. அதே சமயம் சில பேர் ஒரு தடவை என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் அவர் லெவலுக்கு ஃபஸ்ட் டைம் கார் வாங்குறாரு, ஆனால் ஓரளவுக்கு பெரிய காராக வாங்கினார். இந்த கார் போயிட்டு கேட்டதுக்கு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னாரு. 2 தப்பு இருந்துச்சு எனக்கு அப்போவே. 1 டைம்ங்கிறது தப்பு. என்ன கார் வாங்கினாலும் 8 வருஷம் 10 வருஷத்தில் அப்டேட் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் வார்த்தையும் தப்பு. ஏன்னா கார் வாங்கும்போது அதில் லோன் வாங்கினோம்னா டியூ கட்டணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், சர்வீஸ் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி வரும். அதுபோக இன்சூரன்ஸ் கட்டணும், அந்த மாதிரி நிறைய செலவு இருக்குது. ஸோ கார் வாங்குறது எக்ஸ்பென்ஸ் தான் வரும். நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கலாம், நம்மளும் அதிகமாக வாங்கக்கூடாது. சப்போஸ் சில பேர் ஒரு 4 லட்சம் வச்சுருப்பாங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் கூட வாங்கலாம் நினைப்பாங்க 4 லட்சம் 5 லட்சத்துக்கு. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் லோன் போட்டு டியூவில் ஒரு புது காரே வாங்கிற அப்படிம்பாங்க. உடனே டியூவில் 10 லட்ச ரூபா லோன் போட்டு புது கார் வாங்குவாங்க. ஸோ மாதம் டியூ கட்டணும், பெட்ரோல் போடணும், சர்வீஸ் பண்ணணும், இன்சூரன்ஸ் கட்டணும், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கட்ட முடியாத தினாடி கடைசியில் காரை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்கோ, யாரையும் வாங்க வேண்டாம்னு சொல்ல, அந்த மாதிரி வாங்குறது பெட்டர். ரைட், அது மாதிரி இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். பேட் லோனு இன்கம் எதுவுமே ஜென்ரேட் பண்ணாது. பியூர் கன்சப்ஷன் மட்டும்தான் யூஸ் ஆகும். லாங் டைமில் ஃபைனான்ஷியல் பர்டனாக வாய்ப்பு இருக்குது. சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு டியூஸ். நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்கிடுவாங்க, டியூ கட்ட மாட்டாங்க. இதுமாதிரி பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி பர்சனல் லோன் லைஃப் ஸ்டைலுக்காக, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வேறு வழியில் பர்சனல் லோன் ரொம்ப ரேராக வாங்குறது ஓகே. ஆனால் ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு, ஜுவல் வாங்குறதுக்கெல்லாம் பர்சனல் லோன் வாங்குறது பேட் லோன் கான்செப்ட் தான் வரும். அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் லோனில் வாங்குறது. அதே மாதிரி லோன் ஆப்பு நிறைய இருக்குது. அதில் நிறைய ஆப் லோன் வாங்கினா அப்போயே உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் என்ன கூட தெரியறதில்லை. அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பேட் லோனில் தான் வரும். ஓகே, அசெட்னா என்ன? லைபிலிட்டி. அசெட்டுங்கிற சொத்து, லைபிலிட்டிங்கிறது யாருக்குள்ளே கடன் வச்சுக்கலாம். அந்த கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா, அசெட் நம்ம பணத்தை நம்ம பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி, லைபிலிட்டி கடனுங்கிறது நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிற மாதிரி. குட் லோன், நல்ல லோன் அசெட்டை கிரியேட் பண்ணும்.
பேட் லோன் வந்து லைபிலிட்டியை அதாவது கடனை அதிகம் பண்ணிகிட்டே போகும். சரி, டேபிள் காலம் பார்த்தலாம். குட் லோன் வர்சஸ் பேட் லோன். குட் லோன் அசட் கிரியேட் ஆகும், பேட் லோன் எந்த அசட்டுமே கிரியேட் ஆகாது. குட் லோனில் இன்கம் க்ரோ ஆகும், பேட் லோனில் இன்கம் எதுவும் க்ரோத் ஆகாது. லாங் டேர்மில் பெனிஃபிட்டாக இருக்கும் குட் லோனு. இது லாங் டேர்மில் பர்டனாக சுமையாக தான் முடியும். இது வந்து சொத்து அதிகமாகிட்டே போகும். இது வந்து பேட் லோன் வந்து சொத்தை வந்து அழிச்சிடும். ஓகே, குட் லோன் மேக் யூ ரிச். எப்படி நல்ல லோன் நம்ம ரிச் ஆகுது பார்த்தோம்னா அசட் அப்ரிசியேஷன். அதை வச்சு ஒரு வீடோ இடமோ வாங்குகிறோம் லோன் வாங்கி, அதோட விலை ஏறிட்டு போகுது. ஸோ அது வந்து நமக்கு அப்ரிசியேஷன் ஆகுது. அதே மாதிரி இன்கம் ஜென்ரேஷன், ஃபைனான்ஷியல் க்ரோத்து. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்கா லோன் வாங்குகிறோம். ஸோ பிஸ்னஸ் டபுள் ஆகுது, 4 மடங்கு ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம இன்கம் அதிகமாகிட்டே போகுது. அதை வச்சு நம்ம லாங் டேர்மில் நம்ம சொத்து வந்து வெல்த் வந்து அதிகமாகிட்டே போகும். சரி, பேட் லோன் எப்படி நம்ம போர் ஆகுது பார்த்தோன்னா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். அதே பெரிய பர்டனாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. கேஷ் ஃப்ளோ இஷ்யூ, பணம் வர செலவு அதிகமாகிட்டா பிரச்சனை. அது இன்ட்ரெஸ்ட் ட்ராப்பு, வட்டி வந்து நம்ம கணக்கு போட வாங்கிட்டோம்னா வட்டியே பெரிய அமௌண்ட்டாக வந்துடும். வாங்கின அமௌண்ட்டை விட பல மடங்கு வட்டி கட்ட வேண்டியதாக போயிடும். இதே ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சரி, இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் ரிட்டர்ன். லோன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு காஸ்ட், இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு செலவு. அசட்டுங்கிற ரிட்டர்ன் இஸ் கெயின். அசட்லேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து நமக்கு வந்து கெயின் சொல்லலாம். ரிட்டர்ன் இஸ் கேட்டர் தான் இன்ட்ரெஸ்ட் இஸ் குட் லோன். அதாவது லோன்னால் பண்ணக்கூடிய ஒரு அசட்லேருந்து வரக்கூடிய வருமானம் அந்த வட்டியோட அதிகமாக இருந்ததுன்னா குட் லோன் அர்த்தம். இப்போ நம்ம வாங்கின பொருள்லேருந்து வரக்கூடிய வருமானம் வட்டியோட குறைவாக இருந்ததுன்னா அது வருமானமே இல்லைன்னா அது பேட் லோன் அர்த்தம். சரி, சில சமயம் குட் லோனாக வாங்கியிருப்போம், கொஞ்ச நாளான பேட் ஆயிரும். ஏன்னு பார்த்தோம்னா ஓவர் பாரோயிங், தேவைக்கு அதிகமாக வாங்குறது. நம்ம 10 லட்சமாவது தேவைப்படும், இப்போ 5 வாங்கிக்கிங்க அப்படின்பா. இப்போ நாமளும் வாங்கிடுவோம். 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம், 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கிடையாது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். அதே வந்து லோன் அமௌண்ட் எக்ஸஸ் வாங்கக்கூடாது. அது லாங் பீரியடு, கரெக்டாக சீக்கிரம் முடிக்க வரைக்கும் நல்லது. ஒரு 7 வருஷம் 5 வருஷம் அது மாதிரி டைம் முடிக்க நல்லது. இதே 10 வருஷம் 20 வருஷம் மாதிரி இழுத்துட்டு போகக்கூடாது. இஎம்ஐ வந்து நமக்கு லிமிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறோமா, ஒரு 40,000 டியூவா ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறோம், ஒரு 90,000 டியூவே வந்துடும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், கட்ட முடியாது. அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு எப்பவுமே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லோன் டியூவை ஸ்கிப் பண்ணாமல் கட்ட முடியும். எப்பவுமே செலவில் 6 மாதத்துக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணும். சரி, என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோஸ். என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அதுவும் டெவலப் ஆகிறதுக்காக லோன் வாங்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணணும். எங்கே வட்டி குறைவோ அது வரைக்கும் நல்லது. அதே மாதிரி கரெக்ட் பீரியட் சூஸ் பண்ணணும், நம்மளால் கட்டக்கூடிய அமௌண்ட் பார்க்கணும். அதே மாதிரி இஎம்ஐ வந்து நம்ம லிமிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு எப்போயும் வச்சுருக்கணும். எது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஜுவல் வாங்குறதுக்காக லோன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஓவர் பாரோயிங், தேவைக்கு அதிகமாக வாங்கக்கூடாது. ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப் நிறையா இருக்குது, அதில் போய் அந்த ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. வாங்கும்போது 10 வருஷம் வாங்கியிருப்போம், 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கிப் ரீபேமெண்ட்டு, பேமெண்ட் டியூ வந்து கட்டாமல் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், கூட பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு முக்கியமான விஷயம், கடைசி பாயிண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லோன் வாங்கக்கூடாது. சில பேர் லோன் வாங்கி நான் ஷேர் வாங்குறவாங்க, லோன் வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட் போடுறவாங்க. தப்பான கான்செப்ட்டு. ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ கடன் வாங்கி வாங்கக்கூடாது. ரைட், லோன் அப்ளை பண்ணி சில செக்லிஸ்ட் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம தப்பாமல் இருப்போம். ஃபஸ்ட்டு பர்பஸ் கிளியராக இருக்கணும். இந்த பர்பஸ் லோன் வாங்குகிறோம் நல்லது அப்படின்னு நினைக்கணும். இஎம்ஐ வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும், நம்மளால் மாதம் கட்ட முடியுமான்னு செக் பண்ணிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பெனி பார்த்து எங்கே இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்குமோ அது மாதிரி பார்த்துக்கணும். ப்ராசஸிங் சார்ஜ் நிறைய பக்கம் போடுவாங்க, 0.5%, 1%, 2%, 5% வரைக்கும் நிறைய பேர் ப்ராசஸிங் சார்ஜ் போடுவாங்க. அதை பார்த்துக்கணும். பீரியட் ஜஸ்டிஃபைடு, எவ்வளோ பீரியடு நம்மளால் கட்ட முடியும், பீரியட் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் முடிவு பண்ணி கட்டமாக இருக்கணும். அதே மாதிரி லோனில் வந்து டிமினிஷிங் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃப்ளாட் ரேட்னு இருக்குது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி விசாரித்து வாங்கணும். கிரெடிட் ஸ்கோர், சிவில் ஸ்கோருங்க இருக்குது, ரிவ்யூ பண்ணணும். லோன் கரெக்டாக கட்டினா சிவில் ஸ்கோர் நல்லாயிருக்கும். ரீபேமெண்ட் வந்து முதல்ல பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் லோனே வாங்கணும். ஓகே, இப்போ காமன் லோனில் என்னென்ன மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிளானும் இல்லாத லோன் வாங்குறது, லோ இஎம்ஐ, லாங் பீரியடு. அதாவது வேறு பார்த்தா வட்டி வேணுமே கட்டிகிட்டு இருப்போம், அசல் முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு லோன்லேயே இருப்போம். அப்படியே இருக்கக்கூடாது. ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், நிறைய பக்கம் சில சார்ஜஸ் சொல்ல மாட்டாங்க, அந்த சார்ஜஸ் இருக்கும், அதை முதல்ல கேட்டுக்கணும். கிரெடிட் கார்டு வந்து கேஷ் வித்ட்ராயலுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இது போய் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரே சமயத்தில் மல்டிபிள் லோன், ஒரு கார் லோனு, ஒரு ஹவுசிங் லோனு, ஒரு பர்சனல் லோனு, அந்த மாதிரி பல லோன் ஒரே மட்டும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி இஎம்ஐ பேமெண்ட்டு இருக்கக்கூடாது. சரி, இந்த சைடு ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம். சில பேர் 4-5 லோன் ஆயிடுது. சரி, லோன் அடைக்கணும்னு நினைக்கிறோம். எதை அடைக்கணும்னு நினைக்கிறோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு கார் லோன் இருக்குது, ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது, ஒரு பர்சனல் லோன் இருக்குது, ஒரு ஜுவல் லோன் இருக்குது, 4மே இருக்குது.
எதை என்ன பண்ணலாம், ஏன்னா மேனேஜரும் முடியல நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பணம் வருது வந்தோடனே ஃபஸ்ட்டு எது இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அதை க்ளோஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு பர்சனல் லோன் மேக்ஸிமம் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம ஜுவல் லோனா கார் லோனா எது பெட்டர்னு பார்த்து பணம் இருக்கும்போது அப்பப்போ கட்டிடுறது நல்லது. ரைட். கிரெடிட் கார்டுக்கு வரும். அடுத்து கிரெடிட் கார்டு வந்து குட் லோனாகவும் இருக்கலாம், பேட் லோனாகவும் இருக்கலாம். நம்ம என்ன யூசேஜ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும். சரி, கிரெடிட் கார்டு வந்து எப்படி குட் லோனாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட் டைம் கிரெடிட், அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே செலவு பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் இருக்கும், அதுக்குள்ளே வந்தோம்னா எந்த விதமாக இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த பீரியடுக்குள்ளே ஃபுல் பேமெண்ட் பே பண்ணிடணும். அதேமாதிரி சத்தியமாக கேஷ் பேக்கு ரிவார்ட் பெனிஃபிட்லாம் தருவாங்க, இருந்தால் வாங்கலாம். அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கரெக்டாக வாங்கி கரெக்டாக டியூக்குள்ளே பே பண்ணோம்னா நம்ம சிபில் ஸ்கோரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரி, இதே பேட் லோனை எப்படி ஆகும் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் மினிமம் பே பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு ட்ராப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம 10,000 டியூ இருக்கும், 500 கட்டிட்டு கேரியர் பண்ணிக்கலாம் 9,300 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டோம்னா போயெல்லாம் நினைப்போம், அது ஒன்றாவது நாள் இன்ட்ரெஸ்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 21%, 36%, 48%, அப்படி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கிரெடிட் டிபெண்டன்சி, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 10,000 வாங்கிட்டோம்னா 20,000 ஆயிடும். ஸோ 20,000க்கு ஒரு 1000 ரூபா கட்டுங்க, 19,000 ரன் ஆகட்டும் அப்படின்னு நினச்சோம்னா அப்படியே அதிகமாகிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி பார்த்தோம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கடன் வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி ட்ராப் ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரியும். எப்படி கிரெடிட் கார்டு ஃபஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டராக யூஸ் பண்ணுறது, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட், அது ஒரு மாதமோ 20 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் தருவாங்க. ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம். டியூ டேட்டுக்குள்ளே ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணுறோம், டவுட்டே இல்லை. அவுட்கம் பார்த்தீங்கன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே நான் பே பண்ணல, வட்டிங்கிறது எதுவுமே கட்டுறதில்லை. கேஷ்பேக் ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கலாம். கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரி, ரெண்டாவது விஷயம், இது பண்ணக்கூடாத விஷயம். அது மினிமம் டியூ மட்டும் கட்டிடுறது. சொன்னோம்ல அந்த மாதிரி மினிமம் ஒரு 500 ரூபா மட்டும் கட்டிட்டு கேரியர் பண்ணுறது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் டெய்லியுமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவுட்கம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமாகிட்டே போகும், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸுமே அதிகமாகிட்டே போகும், ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டே வந்து குட் லோனாக பிஹேவ் பண்ணும், பேட் லோனாக பிஹேவ் பண்ணும், நம்ம யூசேஜை பொறுத்து. சரி, கிரெடிட் கார்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கிரெடிட் கார்டு வச்சுருங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், மினிமம் டியூ பேமெண்ட் ஹேபிட்டு இருக்கவே கூடாது. ரொம்ப ரேர், ஒரு மாதம் அக்கேஷன்லாம் இருந்தால் பரவாயில்ல, ரெகுலராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கார்டு இருக்குது, பணமே தேவையில்லை, செலவு பண்ணலாம் அப்படிங்கிறக்கா செலவு பண்ணிகிட்டே போகக்கூடாது. நம்ம பணம் எடுத்து எண்ணி கொடுக்குறதுனா யோசிப்போம், கார்டு தானே ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கக்கூடாது. அதே மாதிரி கேஷ் வித்ட்ராயல் ஃபார் கிரெடிட் கார்டு, பணம் பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணலாம். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கக்கூடாது, அதுக்கு சார்ஜ் வரும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, மாதம் ரெகுலராக பார்க்கணும், கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். அதே மாதிரி கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, லிமிட் தாண்டி போயிடக்கூடாது. அது மல்டிபிள் கார்டு, இந்த பேங்க்கில் சொன்னாங்க அந்த பேங்க்கில் சொன்னாங்கன்னா ஒரு 3-4 பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்கக்கூடாது. ஒரு கிரெடிட் கார்டு போதும் ஒருத்தருக்கு. லேட் பேமெண்ட் லேட்டாக பே பண்ணோம்னா நம்ம சிபில் ஸ்கோரை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃப்யூச்சர் லோன் வாங்குறத கொஞ்சம் பாதிக்கும். சுருக்கமாக பார்த்தோம்னா குட் லோன் வந்து சொத்தை உருவாக்கும், நம்ம வருமானத்தை கூட்டும், வெல்த் கிரியேஷன் லாங் டேர்மில் நல்லாயிருக்கும். பேட் லோன் பொறுத்த வரைக்கும் எந்த அசெட் கிரியேஷனும் இருக்காது, இன்கம் ஆகாது, லாங் டேர்மில் ஒரு பர்டன், ஒரு சுமையாக தான் முடியும். சரி, கீ ரூல் பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக இருந்ததுன்னா குட் லோன் அர்த்தம். அந்த லோன்லேருந்து பண்ணக்கூடிய வருமானம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட குறைவாக இருந்ததுன்னா அது பேட் லோன் அர்த்தம். ஸோ குட் லோன் வந்து பில்ட் யுவர் ஃப்யூச்சருக்கு குட் லோன் நல்லா பில்ட் பண்ணும். பேட் லோன் வந்து நம்ம ஃப்யூச்சரையே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா டவுட் இருந்தாலும் கேளுங்க. வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.